முடியும். ஊர்ல உள்ளவங்க வேணா சொல்லிக்கலாம் பேச்சுக்கு. ஒரே ஒரு தடவை நடக்கிறதா திருமணம். அந்த திருமணத்துக்கு பேர் தான் நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நல்லா வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு, நம்மளை பார்த்து பிறரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த வாழ்க்கை எப்படி என்னப்பா எல்லாம் ஒரே வேகமா இருக்கு. அள்ளி வச்ச மல்லிகையே துள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே துள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே மல்லிகையே துள்ளி வச்ச பொன்மையிலே இன்னர் வைத்தமா மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கம் என்ன தயக்கம் என்ன மயக்கம் என்ன தயக்கம் அவர் சிரிச்சா போடும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே உள்ளி வச்ச பொன்மையிலே. நன்றி என்ன. ஐவகை நிலங்கள் உண்டு. குறிஞ்சி முல்லை மருத உடைதல் பாலை. இந்த ஐவகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக நம்பிராஜருக்கும் நங்கை மோகினிக்கு வளர்ப்பு பிள்ளை நான். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதை யார் சொன்னது, யாருக்காக சொன்னது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. தாயிற் சிறந்த கோவிலே இல்லைன்னா கோயில் அது கட்டணும், குளத்துக்கு வெட்டணும், சாமி அது கும்பிடணும், திருவிழா அது கொண்டாடணும். இப்படி திருவிழா கொண்டாடி நம்மள அதை கூட்டிட்டு வரணும். ஏன்னா மனிதர்கள் மனம் மாறும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா கோயிலுக்கு போகணும், சாமியை கும்பிட்டோம்னு வச்சுங்களேன், மனம் ஒருநிலைப்படும். அதனால சொன்னாங்க, மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நல்ல நூலை படி. எப்ப நம்ம மனசுல ஒரு சஞ்சலம் வருதோ, கோபம் வருதோ, அப்ப வெறுப்பு வர நேரத்துல ஒரு நல்ல புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம துணி கிழிஞ்சிச்சுன்னா நூல் சேர்த்து வைக்கும் தச்சு. மனசு எப்ப அழைப்பாகுதோ சஞ்சலப்படுதோ அப்ப நல்ல நூல்களை படிக்கும் பொழுது மனம் ஒருநிலைப்படும். அதே போலதான் கோவிலுக்கு போனா கெட்ட எண்ணங்களை விட்டுட்டு நல்லா இருக்கணும் சாமி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கலன்னு கூட நான் பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம வாழணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டோம்னாலே போதும். நாங்க அப்படி கும்பிட மாட்டோமே. ஆத்தாவை பார்ப்போம், ஆத்தாவுக்கு சாத்தி இருக்க சேலை நல்லா இருக்கே, இந்த ஒட்டியால நல்லா இருக்கே, அங்கேயும் போய் கும்பிட்டு நல்லா இருந்து என்ன ஒண்ணு போயெல்லாம் கொண்டுட்டா போறோம். ஒரு பெரிய வீடு கட்டுறோம், வீடு கட்டினா ஒரு அறையில தான் நம்ம படுக்க முடியும். 4 அறை வச்சு கட்டுறவே 4 அறையில நம்ம போய் படுக்க முடியுமா, தூங்க முடியுமா? முடியாதுன்றது நமக்கு தெரியுது. ஆனா அதை ஏன் ஏத்துக்கிற முடியல? எதுவுமே இல்லாம கஷ்டப்பட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிட்ட நேரத்துல சந்தோஷம்னு ஒண்ணு இருந்துச்சு.
ஆனா இப்ப எல்லாமே இருக்கு, சந்தோஷம் எங்க இருக்குன்னே தெரியல. ஒன்னா சேரணும், ஒன்னா விளையாடணும், எல்லாரும் பேசி திரிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசணுங்கிற எண்ணமெல்லாம் அப்ப இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் வந்து தம்பி போய்கிட்டு இருக்கிறாருன்னா தம்பி நல்லா இருக்கலான்னு கேட்டா என்னமோ ஏன் கௌரவம் குறைஞ்சிரும். அரளனே நீங்க ஒரு வேலையா இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் கேட்டா கிரீடம் கீழே விழுந்துரும். அது மாதிரி எண்ணங்கள்ல இருக்கக்கூடாது. மனுஷன் பாடு மாடு பறவைகள்லாம் பாருங்களே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒரு நேரம் சண்டை போட்டாலும் ஒத்துமையா வாழுது. கூடி வாழ்வதில் கோடி நன்மைன்னு சொன்னோம். இருக்கிற மிருகங்கள் கூடி வாழுது, பறவைகள் கூடி வாழுது, ஆடு மாடு நாய் ஈ எறும்பு முதற்கொண்டு எல்லாமே கூடி வாழுது. கூடி வாழ தெரியாத ஒரே ஜீவராசிகள் எது தெரியுமா? மனித பிறப்பு மட்டும்தான். நல்லா ஒரு வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கான்னு எல்லாரும் இருப்போம், ஆனா பேசிக்கிற மாட்டோம். ஏன்? ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறது. இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்ல போறோமா? இப்ப நல்லா இருங்க, இப்ப நான் 5 பிள்ளை பத்த வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 5 பிள்ளைகள் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் தான் அந்த வீட்டை பார்த்துக்குவேன், வரவு செலவு பார்த்துக்குவேன், எல்லா சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். நான் இருந்த வீடு, நான் வாழ்ந்த வீடு, நான் நடந்த தெருவு தான் அது. ஆனா என் காலத்துக்கு பிறகு என்னோட புகைப்படம் கூட என் வீட்டில் இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவங்களுடைய வாழ்க்கை தான் அதுல இருக்குமே தவிர நம்மளாம் இருந்த இடமே தெரியாம போயிடுவோம். ஆனா இறைவன் நமக்கு கொடுத்த பிராப்தம் என்ன தெரியுமா? நம்ம செத்தம்னாலும் பேர் சொல்ற அளவுக்கு வச்சிருக்கேன் ஆண்டவன். என்ன காரணம்? என்னதான் வேலை பார்த்தாலும் கலைஞர்களும் நடிகர்களும் எத்தனை காலங்கள் ஆனாலும் ஒரு சில பேர் மனசுல இருப்போம். அப்ப அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு வந்து நன்றியை சொல்லிட்டு கற்பனையை சொல்லுவோமா? வெக்கப்பட்டு